கொடுக்குறா போல ஒரு ஃப்ரீடம் சுதந்திரத்தெல்லாம் நாங்கள் இருக்கும்போது எங்கள் பாஸ்டர் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. உங்களை எல்லா மீட்டிங்கும் அனுப்புறது, எல்லா மீட்டிங்லையும் போய் என்ன பண்ணுங்க, நீங்கள் ஆண்டவரை துதிக்க சொல்றதெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட். எங்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடுக்குள்ளேயே வச்சுருந்தாங்க. கட்டுப்பாடுக்குள்ளே வச்சிருக்கும் போது அவங்களுக்கு, ஏன்னா பாஸ்டர் எல்லாத்துக்கும் நல்ல ஃப்ரீடம் கொடுக்குறாரு. நீங்கள் அதை நல்லா பயன்படுத்தி நல்ல ஆவிக்குரிய இதில் என்ன பண்ணா நல்லா வளர பார்க்கணும். அல்லேலூயா. ஏன்னா அதான் எழுப்புதல் ஊழியம்னா அப்படிதான். ஒரு சீசரை உருவாக்குனாதான் எழுப்புதல் ஊழியம் வரும். அந்த சீசரை உருவாக்குனாதான் அவன் 4 பேரை உருவாக்கும். அப்படிதான் எழுப்புதல் வரும். அப்ப எழுப்புதல் வரும்போது சபைகள் நிரம்பும். சபைகள் நிரம்பும் போதுதான் தேவனுடைய நாமம் என்ன பண்ண உயர்த்ததா இருக்கும். பாருங்க, நம்ம காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கற்பட்டு மாவட்டம் போல விக்கிரக ஆராதனை நிறைந்த மாவட்டம் இந்தியாவிலே கிடையாது. நீங்க காஞ்சிபுரத்துல போட்டீங்கன்னா விக்கிரக கோயில் பார்த்தா எங்க முன்னா இருக்கும், தெருவா இருக்கும். நான் கூட ஆந்திராவுலாம் கூட போய்க்கிறேன். சின்ன சின்ன கோயில் தான். பெரிய பெரிய கோபுரங்கள் நீ எங்கேயும் பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் பார்க்குறப்போல எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்போ பாரு, வசனம் சொல்லுது, பாவம் பெரிய இடத்துல கிருபை பெருகிடுச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன, காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம் அடிக்கடி ஊழியர் கூட்டம் நடக்குது, மீட்டிங் நடக்குது, எல்லாமே நடக்குது. அப்படின்னா ஒரு எழுப்புதல் இருக்குது. நம்ம மாவட்டத்தில் ஒரு எழுப்புதல் இருக்குது. அல்லேலூயா. அதுக்கு திருச்சபைகள் தான் முக்கிய காரணம். அப்போ திருச்சபைகள் நம்ம ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்குதா இல்லையா? நடக்குது. அல்லேலூயா. இப்போ நீங்க எல்லாம் எழும்பி பிரகாசிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்கள் நமக்கு மத்தியில செய்வார். அல்லேலூயா. நீங்க நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு போகும்போது அன்னைக்கு என்னன்னா, நம்ம சரீரத்துல ஒரு உறுப்பு இருக்கு. அந்த சரீர உறுப்பு சொல்றதுதான் முழு சரீரமும் கேட்கும். அந்த சரீர உறுப்பு சொல்றதுதான் முழு சரீரமும் கேட்கும். ஆனா அதுதான் தேவனிடத்துல பேசும். அது தேவனிடத்துல பேசும். அதுதான் ஆத்துமா. இப்ப இந்த ஆத்துமா நேசர், நம்ம சொல்றோம் இல்லையா, ஆத்துமா நேசர் வேதத்தில் போடுது இல்லையா? அப்ப ஆத்துமா நேசர் எதுக்கு? அந்த ஆத்துமாவே ஒரு மனுஷனுடைய சரீரத்துல இருக்குதுன்னா, அந்த ஆத்துமா ஏங்கல்னா மனுஷன் இயங்கவே முடியாது. இப்ப இருதய ஏங்கல்னா மனுஷன் இயங்க முடியுமா? இயங்க முடியாது. அப்ப இந்த ஆத்துமா இரவிலே தேவனோடு பேசுமா. வேதம் சொல்லு எப்படின்னா, இரவிலே தேவனோடு பேசுமா. எப்படின்னா, நீ தூங்கிடுவ, ஆத்துமா தூங்காது. நீங்க தூங்கிடுவோம், நம்ம தூங்கிடுவோம், ஆத்துமா தூங்காது. எல்லாத்துக்குமே ஆத்துமா இருக்கு. எல்லாத்துக்கும் உயிரினத்துக்கு எல்லாத்துக்குமே ஆத்துமா இருக்கு. ஆனா மனுஷனுடைய ஆத்துமா விசேஷமானது. இந்த சரீரத்தில் அந்த ஆத்துமா சொல்லும் போது நினைவில் வருது, தரிசனங்கள் வருது, சொப்பனங்கள் வருது, கவலைகள் வருது, வசனங்கள் வருது, கஷ்டங்கள் வருது, சோதனைகள் வருது, வேதனை வருது. இதெல்லாம் இந்த ஆத்துமாவிலிருந்து கிளம்பும். அதுதான் ஆத்துமாவிலே ஜீவ ஊற்று உண்டு. இந்த ஆத்துமாவை ஜீவ ஊற்றாய் நம்ம மாத்தணும். இந்த ஆத்துமாவை நீ ஜீவ ஊற்றாய் மாத்தினால்தான் உங்களில் இந்த துக்கம், கவலை, கஷ்டம், துயரம், இந்த ஆத்துமா வெசனப்படும். இந்த ஆத்துமா பயப்படும். இந்த ஆத்துமா கவலைப்படும். இந்த ஆத்துமா கவலைப்பட்ட உடனே கண்ணீரா கொட்டும். அல்லேலூயா. இப்ப ஒரு மனிதன் விசேஷமானவன், ஒரு மனுஷி விசேஷமானவன். இது எல்லா ஜீவனுக்கும் இந்த ஆத்துமா இருக்கு. ஆனா என் ஆத்துமா ஏன் கலங்குகிறதுன்னு தாவீது சொல்ற. என் ஆத்துமா ஏன் கலங்கு? நீ சங்கீதம் 150 சங்கீதமா நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அவன் சொல்றது எல்லாம, என் ஆத்துமாவே கலங்காது, என் ஆத்துமாவே நீ தேங்காது, என் ஆத்துமாவே நீ வெசனப்படாது, என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேல தாகமா இருக்கிறது அப்படின்னு என்ன பண்றான் சங்கீதக்காரன்? அடிக்கடி தன் ஆத்துமா குறித்து சொல்றான். ஏன் அவன் ஆத்துமா குறித்து அவன் சொல்றான் சொல்லு? அவன் ஒரு தேசத்தினுடைய ராஜா. அநேக போராட்டங்கள், அநேக பாடுகள். ஒரு ராஜானா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு முதலமைச்சர்னா சும்மா அவன் வந்துட முடியாது. ஒரு பிரதமர்னா சும்மா கிடையாது. தெரியுதா? ஏதோ அவங்க சொகுசா போறாங்கன்னு நினைக்காத. அநேக போராட்டங்கள் உண்டு, அநேக விதமான பாடுகள் உண்டு. அவ பாருங்க, இந்த சங்கீதக்காரன் இவன் ஆத்துமாவே ஆத்துமாவே சொன்னபடிதான் ஆண்டவரே சொல்றாரு, என் இருதயத்துக்கு அவன் உகந்து வேண்டார். கரங்கள் தட்டு போனாங்க. அவன் சொல்றான், என் ஆத்துமா ஆத்துமான்றான். அப்போ என் ஆத்துமா எப்படிப்பட்டது? என் ஆத்துமா கர்த்தரை வாஞ்சிக்குதா? மானானது நீருடைய வாஞ்சித்து கதறு போல என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேல வாஞ்சித்து கதறுதா? நான் ஆண்டவரை வாஞ்சித்து இருக்கிறேனா? நான் உண்மையான கிறிஸ்தவனா இருக்கிறேனா? நான் பரிசுத்தமா இருக்கிறேனா? என் ஆத்துமா எங்க இருக்கிறது? நீ கேள்வி என்னன்னா, என் ஆத்துமா எங்க இருக்குது? என் ஆத்துமா நேசரை விட்டு என் ஆத்துமா எங்க போச்சு? அதாங்க. அப்போ உலகத்துடைய ஆசைகளும், உலகத்துடைய இச்சைகளும், உலகத்துடைய பாவத்துக்கும் என் ஆத்துமாவை நான் கொண்டு சென்றால் அதிலிருந்து ஜீவ ஊற்று பிறக்காது. ஜீவ ஊற்று பிறக்காது. அல்லேலூயா.
கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்க வீட்டு பக்கத்தில் ட்ராக் இருக்கு, ஐயாவுக்கு தெரியும். 3 பேர் கிராஸ் பண்ணாங்க. ஒரு நைட்டு 3 பேர் கிராஸ் பண்ணும்போது ஒரு 18 வயசு பொண்ணு, அப்பா, ஆயா 3 பேரும் ஸ்பாட்ல அவுட் ஆயிட்டாங்க. ஒரு நைட்டு ஒரு 10 மணி 8 மணிக்கு நடக்குது. நைட்டு 8 மணிக்கு நடக்குது. 10 மணிக்கெல்லாம் அவங்க டிஸ்டர்ப் எல்லாம் எடுத்துட்டாங்க. நான் 11 மணிக்கு வெளியே வரும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகும், சும்மா ஒரு 5 அடி 10 அடி தான் அவங்க இருந்து. அப்ப அந்த பொண்ணுடைய ஆத்துமா கதறதை நான் பார்த்தேன். கத்துது, ஒரு மாதிரி என்ன சத்தம் போகுது. அந்த ஆத்துமா பார்த்தா அங்க உருவமே இல்லை, ஆனா சத்தம் இருக்கு. சீக்கிரம் அந்த ஆத்துமா போகல. இப்ப துர்மரணத்துல வந்து சீக்கிரம் அந்த ஆத்துமா போகாது. ஓகேவா? இப்ப நம்ம கிராமத்துல கூட சொல்லுவாங்க, எல்லாத்தையும் பாடி எரிக்கும் போது கூட அந்த பகுதி மட்டும் வேகலடா, ஆத்துமா பகுதி மட்டும், அவன் ஆத்துமா எங்கேயோ சொல்லுவாங்க இல்லையா? அப்ப ஆத்துமா என்பது செததான், ஆத்துமா என்பது ரத்தம் உள்ளதுதான். ஆனா அந்த ஆத்துமாக்குள்ள, அந்த இருதயத்துக்குள்ள அந்த ஆத்துமா இருக்குது பத்தியா, அந்த ஆத்துமா தேவனோடு பேசும். அல்லேலூயா. ஆனா ஒரு மனுஷனை அழிக்கணும்னா பிசாசு முதல்ல எங்க வைப்பானா, அவன் ஆத்துமாவை குறி வைப்பான். அல்லேலூயா. அவன் ஆத்துமாவை குறி வச்சோடனே ஒரு பயத்தை கொடுப்பான், இல்ல ரொம்ப சந்தோஷத்தை கொடுப்பான், இல்ல சமாதான குலைச்சல பண்ணுவான். எல்லாம் இந்த ஆத்துமாவில இருந்து என்ன பண்ணா, பிசாசு என்ன பண்ணுவான், ஏவன உடனே இந்த சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயமும் இந்த ஆத்துமா சொல்லத்தான் கேட்கும். நீ உன சோதிச்சு, இந்த ஆத்துமாவை யாரெல்லாம் கெடுக்கிறாங்களோ அப்போ அவன் சரீரம் கெடுத்துடும். அவனுக்கு கவலை இருக்கும், துயரம் இருக்கும், பயம் இருக்கும். ஆனா இந்த ஆத்துமாவை, ஜீவ தண்ணீர் உள்ள இந்த ஆத்துமாவை நீ தேவனுக்கு ஜீவ பலியாய் கொடுக்கும் போது அதுல ஜீவ ஊற்று பிறக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய சரீரத்தில் விசேஷமானது ஆத்துமா. இதுக்கு ஜீவன் உண்டு, இதுக்கு பலன் உண்டு, இதுக்கு கவலை உண்டு, இதுக்கு கஷ்டம் உண்டு. இதை தீட்டுப்படுத்தக்கூடாது வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் இந்த ஆத்துமா ஒவ்வொரு வினாடியிலும் தேவனோடு பேசுகிறது. இந்த ஆத்துமா இன்னைக்கு புல்லா நம்ம என்னென்ன செய்தோமோ, என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் இரவிலே தேவனோடு ஒப்புவிக்கும். அந்த ஆத்துமாவை நம்மோடு காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கை 2வது அதிகாரம் 27வது வசனத்தை ஒருத்தர் வாசிப்போம். என் ஆத்துமாவை பாதாளத்திலே விடேன், பரிசுத்த அழிவை காண மாட்டேன். என் ஆத்துமா நல்ல ஆத்துமா, ஜீவனுள்ள ஆத்துமா, வற்றாத ஜீவ நதி பிறக்கிற ஆத்துமா. என் ஆத்துமாலே தேவன் இருக்கிறார், என் ஆத்துமாலே தேவன் வாசமா இருக்கிறார். இந்த ஆத்துமாவை நான் பாதாளத்துக்கு விடேன். என் ஆத்துமா என்ன பண்ணுதான், இந்த ஜீவனுள்ள படைக்கும் போது நல்ல இருதயத்தோடு என்னை படைச்சார். அவனுக்கு நல்ல இருதயம்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் நல்ல இருதயம் உள்ளவர் அப்படின்னு. அவன் நீதிமான், அவன் பரிசுத்தர். அப்படின்னா அவன் இருதயம் என்ன இருக்கான், பரிசுத்தமா இருக்கும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் தேவனை தரிசிப்பான். இங்க பாயிண்டே தான். அப்ப இந்த இருதயத்தில் என்ன வைக்கணுமா, தேவனை வைக்கணும். தேவனை வைக்காத எந்த இருதயமோ பாதாளத்தில் இருக்கிறது. இப்ப பாதாளம் என்ன, பாவம். பாவத்துக்கு ஏதுவானது, பாதாளத்துக்கு ஏதுவான காரியம் என்ன, பாவம். இந்த பாவம் இருதயத்தில் குடிக்கொண்டு இருக்க கூடாது. இந்த இருதயம் கிறுக்குள்ளதும் கேடு உள்ளதாம் இருக்கு வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. நான் சொல்ல, வேதம் சொல்லு. இந்த இருதயம் பாஸ்போர்ட் தேவையில்லை, இந்த இருதயம் குரங்குக்கு ஒப்பா இருக்கு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்ப இந்த இருதயம் எங்க போகனா, அங்க தாவும், அங்கங்க தாவும். இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போவோம், அங்கிருந்து ஐரோப்பியாவுக்கு போவோம். அல்லேலூயா. இதுக்கு பாஸ்போர்ட் தேவையில்லை. அப்போ இந்த இருதயத்தை எப்படி காவல் வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த இருதயத்தை எப்படி நம்ம பாதுகாக்க வேண்டும். இந்த இருதயம் பேசுகிறது என்று வேதம் சொல்லுகிறது, இந்த இருதயம் சுவாசிக்கிறது என்று சொல்லுகிறது. ஒரு மனுஷன் முதல்ல கருவுல உருவாகும் போதே இருதயம் உருவாகும். கரங்கத்தட்டு. அல்லேலூயா. அவ்வளவு வேல்யூ சொல்லுவாங்க. 2 உயிர்ப்பா. ஒரு பிரெக்னண்டான ஒரு சகோதரி வராங்கன்னா அதை 2 உயிர்னுவாங்க. சில பேர் என்ன பண்ணுங்க பாருங்க, உங்க பையன் குதிக்கிறான், உங்க புள்ள என்ன தவிக்கிறான் சொல்லுவாங்களே இல்லையா, கேள்விப்படுறேன் இல்லையா. அல்லேலூயா. கை வைக்கும் போது டிக்கி டிக்கின்னு அடிக்குதா இல்லையா.
அப்ப உயிருக்குள்ள என்ன இருக்குது? அந்த உயிருக்குள்ள என்ன இருக்கு? ஆத்மா இருக்குது. ஒரு ஆத்மாக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது. கடவுள் எவ்வளவுப்பட்டவர் தெரியுமா? ஒரு கரு உருவாவதற்கு முன்பே என்ன பண்ணா? அதுல ஆத்மாவை உண்டாக்குறார். அது ஆத்மா உண்டானதான் நரம்புகள் உண்டாகுது. நரம்புகள் உண்டாகுதா எலும்புகள் உண்டாகுது. எலும்புகள் உண்டாகும் போது தசைகள் உண்டாகுது. தசைகளை உண்டாகும் போதுதான் உருவம் கிடைக்குது. அதுதான் ஆணோ பெண்ணோ என்று என்ன பண்ணுது? உருவாக்குது. அப்ப ஆத்மா என்ன பண்ணுது? அழிவில்லாம இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஆத்மாவை நான் கெடுக்க கூடாது. இந்த ஆத்மாவை நான் தேவனுக்கு என்ன பண்ண? குற்றமற்றதாய் நிறுத்தும் போதுதான் இந்த ஆத்மாவில் இருந்து ஜீவ தண்ணீர் வரும்னு சொன்னாரு. அந்த ஜீவ தண்ணீர் தேவனோடு பேசும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரனே, சகோதரிகளே, நாம் பரிசுத்தப்படுகிற நேரம். ஏனென்றால் இந்தியா முழுவதும் ஒரு பெரிய எழுப்புதல் தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிற நேரம். அல்லேலூயா. எழுப்புதல் இல்லைன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. எல்லாரும் சபையில யாரோ ஒருத்தர் கூட எழும்பி ஊழியத்துக்கு போறாங்க பாருங்க. சகோதரி கூட ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்கு போறாங்க. எல்லாரும் எழும்புகிற நேரம். தேவனுடைய வருகை சீக்கிரமான நேரம். சபையை நாம் கட்ட வேண்டும். சபையை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆத்துமாக்களை குற்றமில்லாத தேவனுடைய நியாயாதிபதி வெள்ளை சிங்காசனத்தில் நிற்கும் போது குற்றமில்லாத இந்த ஆத்துமாவை கொண்டு போய் நிறுத்தும் போதுதான் அது மகிமைக்குள்ளே பிரவேசிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 117, சங்கீதம் 17:13 ஒருத்தரை வாசிப்போம். சங்கீதம் 17:13. கர்த்தாவே, நீ எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். பாருங்க, தப்பிவியும். பாத்தியா? துன்மார்க்கர்களுக்கும் கையிலிருந்து பட்டயத்தினாலே என் ஆத்துமாவை தப்பிவியும். தாவீது அநேக தரம் தன் ஆத்துமா குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறான். ஏனென்றால் கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உன்னுடைய ஆத்துமாவை நீ கெடுக்க கூடாது. உன்னுடைய ஆத்துமா நேசரை தவிர இந்த இருதயத்தில் ஒருவரை நீ வைப்பர் என்றால் நீ துன்பப்படுவாய், நீ துயரப்படுவாய், நீ வேதனைப்படுவாய், நீ வெசனப்படுவாய், நீ கவலைப்படுவாய், நீ உன் ஆத்துமாவை அழிப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்துமாவில முதல்ல ஏசப்பா இருக்கிறார். என் ஆத்துமா ஏசப்பா இருக்கிறதுனால என் ஆத்துமா ஜீவ தண்ணீர் என்னோடு புரள்கிற ஜீவ தண்ணீர் எனக்குள்ள வருது. அதனால நான் தாகம் அடைவதில்லை. தாகம், ஆத்துமா தாகம். இயேசுக்கு என்ன தெரியுமா? ஆத்துமா தாகம். அப்போஸ்தலர்களுக்கு என்ன இருந்தது? ஆத்துமா தாகம். அப்ப ஜீவ தண்ணீர் உள்ள நதி இந்த ஆத்துமாவிலிருந்து பிறக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மேரிபாவின் தண்ணீர் அண்டிலே உங்களை கண்டேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இந்த ஜனங்களை வழி நடத்த போது தாகமா இந்த ஜனங்களை தை நடத்தினால. ஆனா ஒரு மனிதனுக்கு ஒரு தாகம் உண்டு. அந்த மனிதனுடைய தாகத்தை தீர்க்க முடியாது. அப்ப எப்படின்னா இந்த ஆத்துமா தாகத்தை யாராலும் தீர்க்க முடியாது, கர்த்தரால தான் தீர்க்க முடியும். அப்ப இந்த ஆத்துமா நல்லதை விரும்புகிறது, கெட்டதையும் விரும்பும். இங்கதான் இருக்கு பாயிண்ட். இந்த ஆத்துமா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. எப்படி சொன்னா, நம்ம தொட்டா சிலிங்கி பாத்துறீங்களா? மூலிகை பாத்துறீங்களா? அது சும்மா அப்படியே திரும்ப கையை வச்சோன்னா போயிடும், உடனே சுருங்கிடும். அதுக்கு தொடு உணர்ச்சி உண்டு. இப்ப இந்த ஆத்துமாக்கு தொடு உணர்ச்சியும் உண்டு. இந்த ஆத்துமா உலகத்துல இருக்கிற நல்லதையும் எடுத்துக்கொள்ளும், கெட்டதையும் எடுத்துக்கொள்ளும். அப்ப நல்லதை இந்த ஆத்துமாக்குள்ள யார் வைக்கணும்? நல்லதை இந்த ஆத்துமாக்குள்ள யார் செலுத்தணும்னா இந்த சரீரமாகிய இந்த சபை என்ன பண்ணுனா இந்த ஆத்துமா கூட நல்லதை செலுத்தணும். அப்ப நல்லதை செலுத்தாத பிறகு அது என்ன பண்ணா கெட்டது எல்லாம் என்ன பண்ணா இந்த ஆத்துமா உள்ள வச்சுக்கும். அல்லேலூயா. கடனே வாங்க கூடாதுன்னு வேதம் சொல்லும். கடனை வாங்கி போட்டு என்ன பண்ண இந்த ஆத்துமாவை என்ன பண்ணுது? நோகடிக்கிறது. புரியுதா? தேவையில்லாத நட்பு, உலக சிநேகத்தோடு சேர்றது, சேர்ந்து என்ன பண்ணுது? காதல் கத்திரிக்காக போறது, போய் என்ன பண்ணுது? இந்த ஆத்துமா நேசரை விட்டுட்டு வெறும் ஆத்துமா சரீர பிரகாரமான ஆத்துமா என்ன பண்ணுது? மன்மத ஆவியை கொண்டு வந்து விட்டுருது, மன்மத சிஷ்டியை கொண்டு வந்து விட்டுது, ஏங்குகிறது, வெசனப்படுகிறது. கோயிலுக்கு வந்து ஆண்டவர் எனக்கு எதுவுமே நடக்கிறது. ஏன்? இந்த ஆத்துமால தான் அவர் இல்லையே. இந்த ஆத்துமாவில யார் இருக்கிறாரு? உலகத்துடைய என்ன பண்ண உலகத்துடைய மனுஷர்களோ உலகத்துடைய மனுஷிகளோ இந்த ஆத்துமாக்கள் இருப்பாங்க. நல்லா பார்க்கலாம். ரெண்டு நண்பர்கள் போங்க, ரெண்டு பேரும் காது குத்தி இருப்பாங்க, ரெண்டு பேருமே முடிய வெட்டி இருப்பாங்க. அல்லேலூயா. ரெண்டு சகோதரி போவாங்க, ரெண்டு பேரும் ஒன்னா சுடிதார் போட்டு இருப்பாங்க.
தெரியுதா? ஏன்னா இந்த உலகத்தோடு அவங்க லைத்து இருக்கிறார்கள். நல்ல உலக சிநேகிதம், நான் உயிர் தோயம், உயிர் நண்பன், இப்படி போய் அவங்களை உள்ள வைத்துக் கொண்டு இந்த ஆத்துமாவை கெடுத்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது அதிகமா யார் பண்ண தெரியுமா? கிறிஸ்துவ தான். எங்கன்னா போய் கிறிஸ்துவ கல்யாணத்துல போய் பாரு, சபை கல்யாணத்துல கல்யாணம் முடிஞ்ச கூத்த போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். அல்லேலூயா பாட்டை போட்டு என்ன பண்றான்? அது கிறிஸ்துவ கல்யாணம். சர்ச்சில் தான் கல்யாணமே நடக்கும். கரங்களை தட்டு, உண்மைதான் சார். அடக்காரன் எங்க நடக்கும் தெரியுமா? சர்ச்சில் தான் வைக்கணும். அவன் தோன்றதும் சபையில, மறைறதும் சபையில, ஏந்துக்கிறதும் சபையில. அதான் அதுக்குடைய அர்த்தம் தெரியுமா? ஹல்லேலூயா. இப்ப சபை எவ்வளவு வலிவானது பாரு, ஊழியக்காரர் எவ்வளவு வலிமையான பாரு. அதாவது உலகத்துல ஒரு பதவி உண்டு, அதுக்கு ஓய்வே கிடையாது. அது என்ன தெரியுமா? ஊழியக்காரர் ரிட்டையர்மெண்டே கிடையாது. அவன் மரித்தாலும் பேசுவான். ஊழியக்காரன் மரித்தாலும் பேசுவான். மரித்தாலும் பேசுவோமா ஊழியக்காரன்? அல்லேலூயா. எப்படி சொல்லுவாங்க? எங்க ஊழியக்காரர் போல எங்க இல்லையே. அல்லேலூயா. சொல்லுங்களே, சொல்ல மாட்டீங்களா? ஆமேன்னு சொல்லுங்க கையெழுத்து. அல்லேலூயா. கொஞ்சம் காமன் சென்ஸ்னால புரிஞ்சுக்கணும் பேசும்போது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணுனா, நம்ம உலக சிநேகம் பாவம்னு வேதம் சொல்லுது. அப்போ உலகத்தை விட்டு கொஞ்சம் மெல்ல 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 அப்படியே விலகும். நான் எதெல்லாம் என் குப்பையா என் சரீரத்துக்குள்ள ஆத்துமாக்குள்ள வச்சுருந்தோம், அந்த குப்பையெல்லாம் எடுத்து போகணும். உண்மையா நீங்க எடுத்து போட்டா இந்த ரூமே பத்தாது. நீ அவ்வளோ கேடும் கிருக்கும் உள்ளது நம்ம இறுதி. அல்லேலூயா. உள்ள இல்லாம ஆண்டவர் பேச மாட்டார். புரியுது நான் சொல்லுப்பா? உள்ள இல்லாம பேச மாட்டார். அல்லேலூயா. இப்போ இந்த உள்ளத்துல யாரெல்லாம் நீ ரொம்ப நேசிக்கிறியோ அவங்களால நீ துன்பப்படுவ, அவங்களால நீ வேதனைப்படுவ. கணவனை உள்ள வச்சா கூட வேதனை வரும். நான் சொல்றேன், மனைவியை உள்ள வச்சா கூட வேதனை வரும். அப்ப கணவனை மனைவி நேசிக்க கூடாதான்னு சொன்னா நான் அப்படி சொல்லல. எப்படின்னா, முதல்ல தேவனுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. முதல்ல யாரெல்லாம் தேவனை முன்ன நிறுத்துறாங்களோ அவங்கள ஜெயம் எடுப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் முன்ன இயேசுவை உள்ள வைக்கிறேன். இயேசு எனக்குள்ள வெளிப்படணும், இயேசு எனக்குள்ள பேசணும். இயேசு என் ஆத்துமா நேசரா இருக்கிறாரு, என் மனவாளனா இருக்கிறாரு, நான் அவர் மனவாட்டியா இருக்கிறேன். அவர் ரகசியங்களும் அவர் கருபர்களும் அவருடைய மறைபர்களும் என் ஆத்துமாக்குள்ள இருக்கிறதுனால நான் தெளிவா இருக்கிறேன், நான் புத்தி உள்ளவனா இருக்கிறேன், நான் புத்தி உள்ள ஸ்திரியா இருக்கிறேன், நான் தெளிவா நடக்கிறேன், நான் தெளிவா பேசுறேன், என்னிடத்துல பாவம் இல்லை, நான் பரிசுத்தமா இருக்கிறேன். என் ஆத்துமா தேவனை நோக்கி என்னது வாஞ்சித்து கதறிக்கொண்டே இருக்கு சொல்றான். அல்லேலூயா. அதுதான் தாவீது சொல்றான், ஒரு நாளைக்கு 7 முறை நான் துதிக்கிறேன்றான். நீ 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 நம்ப 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 சொல்லுங்க. நம்ப நம்ம 7 முறை, 7 முறை ஒரு நாளைக்கு ஒரு முறை ஜெபம் என்ன இருக்கா? ஆனாதான் அவன் ஒரே ஒரு பாவம் செஞ்சான்னு வேதம் சொல்லுது. தாவீது பெத்சேபாவிடத்துல விபச்சாரம் செஞ்ச ஒரே பாவத்தை தவிர பாவம் செய்யான். ஆனாதான் அவனுக்கு என்ன, இந்த என் இருதயத்துக்கு உகந்தவன். வேதத்துல தாவீதுக்கு கொடுத்த தேவன் கொடுத்த கிருபை போல இல்லை. அல்லேலூயா. ஏன்னா அவன் ஒரு ஏதோ போல ஆடு மேய்ச்சி கொண்டு, அவன் ஒண்ணுமே கிடையாது, அவன் ஒண்ணுமே இல்லை. ரொம்ப படிப்பாளி இல்ல. யார் படிப்பாளி இல்ல? அவன் படிப்பாளி. படிப்பாளியே இல்லாத அவனை தேவன் பராக்கிரமசாலியாய் மாற்றினார். கரங்கள் தட்டி போனார். அப்ப உன்னையை எண்ணியை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வாரா, செய்ய மாட்டாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை கொண்டு செய்வார். அல்லேலூயா. இன்னொரு சங்கீதம் 43:5, சங்கீதம் 43:5 வாசிங்க. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள்ளே தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். பச்சா ஆத்துமால துதிக்கணும். இங்க பாருங்க, ஆத்துமால துதிக்கிறவன் உதட்டுல துதிக்க மாட்டான். அங்க என்ன சொல்ற? என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறான், ஏன் தேங்குகிறான்? உண்மையா சொல்றேன், மனுஷன் மேல அன்பு வைத்து, மனுஷகத்தின் மேல அன்பு வைத்து அந்த ஆத்துமா கலங்கும், அந்த ஆத்துமா தேங்கும், திகில் அடையும், பயம் அடையும், வியாதி வரும், வறுமை வரும், கவலை வரும், தூக்கம் வராது. ஏதோ ஒரு பயம் ஒரு மனுஷனை பிடிச்சு கொண்டே இருக்கு அந்த ஆத்துமாவை. அல்லேலூயா. அதான் அவன் சொல்றான், ஏன் ஆத்துமாவை கலங்குகிறாய், ஏன் தேங்குகிறாய்? என்ன பண்ண? ஜீவனுள்ள தேவனை வாஞ்சித்து நீ கூப்பிடு,
தேவனுள்ள தேவனை வாஞ்சித்து கூப்பிட 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 உன் ஆத்துமாக்குள்ள இருக்கிற எல்லா அசுத்தங்களும் என்ன பண்ண நீங்கி போகும். ஆத்துமா உனக்குள்ள என்ன பண்ண சந்தோஷப்படும், ஆத்துமா பூரிக்கும். யாருன்னா நான் மகிழ்ச்சியா இருக்கேன்னு சொல்ல முடியுமா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல முடியும்? ஒரு வினாடி கூட எந்த ஒரு மனுஷனும் நான் ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு ஃபுல்லா நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல முடியுமா? அந்த சந்தோஷம் என்னன்னு சொல்லட்டுமா? அந்த சந்தோஷம் என்ன சொல்லட்டுமா? ஒரு மனுஷன் உன்னை பிரியப்படுத்திருக்கும், ஒரு மனுஷிக்கு உன்னை பிரியப்படுத்திருக்கும். இப்ப என் கையில நகை இல்லை, எங்க வீட்டுக்கார 5 சவரம் நகை வாங்கி கொடுத்தா எப்படி இருக்கும்? இது ஒரு சவரம் ஒரு லட்சம் போயிது இல்ல, சவரம் 1 லட்சம். இப்ப எங்க தங்கச்சிக்கு பொண்ணுக்கு சீரஸ் 1 லட்சம், 1 லட்சம் போச்சு. இப்ப 1 லட்சத்துக்கு நகை வாங்கி கொடுத்தா சந்தோஷமா இருக்கும். மனைவியை சந்தோஷப்பட்டா சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த சந்தோஷம் எத்தனை வினாடி. அதான் வேதம் சொல்லுது. வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீ காண்கிற காட்சி எல்லாம் கற்பனைன்னு சொல்லு, நீ பார்க்கிறது எல்லாமே மாயன்னு சொல்லுது வேலை. அதுதான் மாயை, மாயை எல்லாம் மாயை. நீ பார்க்கிற மனிதன் மாயை, இந்த சட்ட மாயை, இந்த சரீரம் மாயை, எல்லாம் மாயை. ஆனா இந்த மாயைக்குள்ள ஒரு நிஜம் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்குள்ள அந்த நிஜம் ஒளிந்து இருக்கு. அந்த நிஜம் தான் வெளிப்படும், அந்த நிஜம் தான் தேவனோட பேசும், அந்த நிஜம் தான் மறுரூபமாக்கப்படும். அல்லேலூயா. இந்த நிஜத்தை எடுக்கிறது தான் சபை. இந்த நிஜத்தை வெளியே எடுக்கணும். இந்த மனுஷிகத்துல இருந்து நிஜத்தை எடுக்கணும். அந்த நிஜம் எப்படி வெளியே வரும்? அல்லேலூயா. அந்த நிஜம்தான் தேவனோடு பேசும். அந்த நிஜம்தான் ஆத்துமா. அந்த ஆத்துமாக்கு சாயல் உண்டு. அந்த ஆத்துமா தேவனோடு பேசுறது மட்டும் இல்லாம அந்த ஆத்துமா தான் மறுரூபம் ஆக்கப்படும். அந்த ஆத்துமா தான் விண்ணருடைய சாயலை தரித்து கொள்ளும். அந்த ஆத்துமாக்கு தான் அழிவே கிடையாது. அப்போ ஒரு மனுஷன் அழிவே கிடையாது நான் சொல்றேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நான் இல்ல, வேதம் சொல்லுது. அல்லேலூயா. எப்படி நான் என்ன பண்றேன்? திருமணம் ஆகுது, வாலிப பருவத்துல வர, கல்யாணம் ஆகுது, எல்லாத்தையும் பண்ணி என்ன பண்றேன்? வயதாகி செத்து போயிருந்தேன். நான் எப்படி எழுந்துக்கணும்னா, உனக்குள்ள இருக்கிற ஒரு பர்சன்ட் இருக்குது, உனக்குள்ள ஒரு சாயல் இருக்குது. அந்த சாயல் நீ கரு உருவாவதுக்கு முன்பதாகவே அது உனக்குள்ள இருக்கிறது. ஆனாதான் தாவீது சொல்கிறார், என் கருவை நீங்கள் கண்டீங்களேன்னு சொல்றான். அல்லேலூயா. என் தாயின் கருவிலே என்ன பண்ணீங்க? என்னை கண்டீங்களே சொல்றான். அல்லேலூயா. அப்ப அந்த சாயலை உனக்குள்ள தேவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதுதான் இந்த சரீரத்தை பேணி வளர்க்கிறது, இந்த சரீரத்துக்கு அழகூட்டுறது, இந்த சரீரத்துக்கு முதுமை தருது. ஆனா அந்த ஆத்மாவுக்கு முதுமை கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. உனக்குள்ள இருக்கிற ஒரு பொருளுக்கு முதுமை கிடையாது, உனக்குள்ள இருக்கிற அந்த உறுப்புக்கு அழிவு கிடையாது. இதான் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் அழியாமை அழிய போற பொருள் தான், அழிய போற சரீரம் தான். ஆனா எனக்குள்ள இருக்கிற, என்னுடைய சாயலாவே இருக்கிற, என்னுடைய ரூபமா இருக்கிற, என்னுடைய பேச்சா இருக்கிற என்னுடைய ஆத்துமா அழிவில்லாதது. அது அழிக்கவே முடியாது. அது தேவனோடு பேசுகிறதுனாலே, தேவனோடு சஞ்சரிக்கிறதுனாலே அது தேவனுடைய ரூபமா இருக்கிறது. அல்லேலூயா. அது தேவனுடைய ரூபமா இருக்கிறதுனாலே அதுக்கு நான் வெசனப்படுத்தாமல், அதை நான் துக்கப்படுத்தாமல், அதை பாதாளத்தில் விடாமல், அதை நான் என்ன பண்ண நரகத்துக்கு கொண்டு செல்லாமல் நான் தேவனிடத்திலே பரிசுத்தமாய் கொண்டு செல்ல இந்த சரீரம் பயன்படுது. புரியுங்களா? புரிஞ்சுக்கணும். நல்லா புரியுங்க. அல்லேலூயா. இப்போ உனக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், உனக்குள்ள ஒரு மனுஷி இருக்கிறான். அது ஆணும் பெண்ணெல்லாம் கிடையாது. அதுக்கு ஆணும் பெண் இல்லை. பரலோகத்தில் ஆணும் பெண்ணெல்லாம் இருக்கா? சொல்லுமா. அதுக்கு ஆணும் பெண்ணெல்லாம் இல்லைம்மா, அதோடைய ரூபமா இருக்கு, அதோடைய சிந்தையா இருக்கலாம், அப்படி என்னமா இருக்கணும். அல்லேலூயா. அங்க ஆணும் பெண்ணும் கிடையாது. அங்க ஆணும் பெண்ணா இங்கதான் ஆணவ இது பண்ணி. நீதிமொழிகள் 11:30 வாசிப்பா. நீதிமொழிகள் 11:30. நீதிமொழிகள் 11:30. நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். அல்லேலூயா. இப்போ உங்க போதகர் இருக்கிறாரு, இப்போ ஒரு 50 ஆத்துமாவை ஆதாயப்படுத்திட்டார், 100 பேர் ஆதாயப்பட, நான் நினைக்கிறேன் ஒரு 1000 பேர் ஆதாயப்படுத்துறேன்னு வச்சுக்க, அவர் ஞானவன். வேதம் சொல்லுது ஆத்துமாவை ஆதாயப்படுத்துவன் ஞானவன். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன பண்ணுது இங்க பாருங்க, உங்களை விசுவாசியா சொல்ல வேதம் இங்க எப்படி இங்க புரியுதுன்னா, ஆத்துமாவை ஆதாயப்படுத்துவன் ஞானவான். அப்ப ஆத்துமாவே நீ கெடுக்காம இருந்தவன் ஞானவான். ஆகாய மண்டங்களைப் போல என்ன பண்ண, நட்சத்திரங்களைப் போல அவர்களை பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. நீ மகிமையானவர். நான் சொல்ல வேதம் சொல்லுது, ஒரு மனுஷன்
அவன் எப்படியாப்பட்ட பாவத்தில் இருந்தாலும், அவன் எப்படியாப்பட்ட அக்கிரமத்தில் இருந்தாலும், அவன் இயேசுவிடத்துல வரும்போது, அவர் ரத்தத்தினால கழுவப்படும் போது அவனுடைய இருதயமும் கழுவப்படுது, அவன் ஆன்மாவும் கழுவப்படுது. அந்த ஆன்மா இயேசுவோடு மாறுகிறது. இயேசு போல இருக்க போது அவன் ஆகாய நட்சத்திரங்களைப் போல, விண்மீன்களைப் போல இருப்பான் வேதம் சொல்லுது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எபிரேயர் 13:17 வாசிங்கப்பா. எபிரேயர் 13:17 எடுத்து வாசிங்க. 13:17 இல்லம்மா, எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் பாருங்க, உங்க ஆத்துமாக்குள்ள உத்தரவாதம் கொடுக்கணும். அப்புறம் விழித்திருக்கானபடினால் துக்கத்தோடு அல்ல, பாருங்க, சந்தோஷத்தோடு செய்யணும். இப்ப பாஸ்டர் என்னை கடிந்து கொண்டார், பாஸ்டர் என்ன பண்ணாரு, என்னை திட்டாரு, பாஸ்டர் என்னை குறை சொல்லி பேசிட்டாரு. நீ நிறைய விசுவாசிக்கு போய் சொல்லுங்க இல்லையா? அப்ப என்னன்னா, ஒரு சபையை நடத்தும் போது அந்த சபைக்குள்ள ஜனங்களை அவங்க ஆத்துமாக்கு உத்தரவாதம் யார் தரணுமா? பாஸ்டர் தான் தரணும். அல்லேலூயா. உங்க நல்லது கெட்டது எல்லா காரியமும் உங்களுக்குள்ள எங்க இருக்குன்னா பாஸ்டர் இருக்கு. அல்லேலூயா. உண்மையாவே நான் ஒரு தரிசனம் கண்டேன். எங்க பாஸ்டர் கையில போயிட்டு நான் ஊழியத்துக்கு போறேன்னு சொல்லிட்டேன். அல்லேலூயா. போனோன்னு அவர் இல்லை பண்ண, நீ போவே கூடாதுன்ட்டாரு. நானா பட்ட, எங்க குடும்பத்தை நீ வச்சுக்கோ, எங்க மனைவி பிள்ளைகளை வச்சுக்கோ, நான் போறேன்னு சொல்லிட்டேன். அன்று இரவு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. என்னன்னா, ஒரு எங்க சபையில ஒரு அறை எனக்கு இருக்கு. உண்மையா நீங்க எல்லாம் கேட்டுக்குது, உண்மையான சொல்றது. அல்லேலூயா. பெரிய தரிசனங்கள் சொன்னாதான் தெரியும். ஒரு சபை என்னன்னா சொல்லிடுறேன், ஒரு அறைக்குது, அந்த அறையில எனக்கு ஒரு பெட்டிக்குது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த அறையை திறந்தாரு. எங்க சபையில இப்ப பேங்க்ல போய் தங்க நகைகளை வைக்கிறீங்க இல்லையா, ஒரு இது கொடுக்குறாங்க இல்லையா, ஒரு அறை குத்துறாங்க இல்லையா, அது போல எனக்கு ஒரு அறை இருக்குது. அந்த அறையில போய் திறந்தாரு ஆண்டவர். திறந்து அந்த சூட்கேஸ் எடுத்து நான் வந்துடுறேன். அப்ப என்ன ஆச்சுன்னா, அங்கிருந்து என்ன அழைச்சிட்டானு. அப்ப உங்களுக்கு ஒவ்வொருக்கும் ஒரு அறை இருக்குது சபையில. கரண தட்டி. உண்மைதான், நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேதம் இல்லை. அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு ஒரு அறை எங்க இருக்குன்னா, உங்க போதகர் முன்பதாக ஒரு அறை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் வச்சிருக்கார். அல்லேலூயா. நான் தான் சொல்றேன், நம்ம வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையா வசனத்தை கேட்கக்கூடாது, ஊழியம் கூட அப்படி செய்யக்கூடாது. நல்லா புரிஞ்சீங்கன்னா, பரிசுத்தமா இருக்கணும், ஆத்துமாவை காத்துக்கொள்ளணும், உண்மையா இருக்கிறவங்களுக்கு அறை இருக்கும். அல்லேலூயா. உண்மையா உன் கணவர் துடிப்பாரோ இல்லையோ, ஊழியக்கார் துடிப்பார். உன் மனைவி துடிப்பாரோ இல்லையோ, ஊழியக்கார் துடிப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு யாருக்கு யார் ஜெபம் பண்றாங்க? ஏன்னா ஜெபம் பண்றீங்களா? தேசத்துக்காக ஜெபம் பண்றீங்களா? இல்லவே இல்லை. ஆனா உங்க ஊழியக்காரு, நான் சொல்றேன், ஒரு ஆண்டு முழுவதும் ஒருத்தர் உனக்கு ஜெபம் பண்றனா அது உங்க ஊழியக்காரை தவிர வேற இல்லை. ஏன்னா அவர் தான் அந்த ஆத்துமாக்கு உத்தரவாதி. கரங்கள் தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கூட வரேன், நான் கூட ஒரு வந்தேரி போல வந்து போயிடுவேன், எல்லாம் ஜெபம் பண்ணுவேன். நான் தினமும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். வரும்போதெல்லாம் இப்போ எந்தெந்த சபைக்கு போனால் அந்த சபையெல்லாம் ஜெபம் பண்ணுவேன். ஆனா உங்க ஊழியக்காரு உனக்கு கிரயம் கொடுப்பாரு, திரைப்பளிப்பா. அவருக்கு என்ன உடம்பு சரியில்லைனா கூட என்ன பண்ணுவாரு, அந்த ஆத்துமாவுக்கு ஒரு व्यसனத்தை அவருக்கு வரும். அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆத்துமா, அவர் தான் அந்த உத்தரவாதி. அல்லேலூயா. எபிரேயர் 4:12 பா. எபிரேயர் 4:12 வாசிங்க. எபிரேயர் 4:12 பாருங்க, நல்லா கேளுங்க சகோதரிகளே. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயினும், பாருங்க, இருப்புள்ளமும் கற்குள்ள எந்த பட்டயத்தினாலும் கற்கானதாயினும், பாருங்க, ஆத்துமாக்குள்ள என்ன இருக்கு? ஆவி இருக்கான். நல்லா புரிஞ்சுங்க. இங்க பாருங்கம்மா, இப்ப தம்பி பண்ணிட்டோம். உங்க ஆத்துமாக்குள்ள ஆவி இருக்கு. அடுத்ததுப்பா பாருங்க, கணுக்கையும் ஊனையும். ஆத்துமாக்குள்ள ரத்தம் இருக்குதா? ஊனுனா ரத்தம், தமிழ்ல ஊனுனா ரத்தம். அப்படிதானே? ஊனுனா ரத்தம், ஊனுனா ரத்தம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்ப ரத்தங்குது, எது என்னக்குது? அடைச்சிக்குது. ரத்த கோயில்னா ஆத்மா போற ரத்த கோயில்னா அது கொழுப்பு. இப்ப நான் இங்க கொழுப்பு சொல்றது பாவத்தை சொல்றேன். பாவம் அடைச்சுக்குது. அது என்ன பண்ணுவான்? கர்த்தருடைய வார்த்தை அந்த ஆத்துமாவை அப்படியே பிரிக்கும். ஆமென் சொல்லு. அப்ப கர்த்தருடைய வார்த்தையானது அந்த ஆத்துமாவை என்ன பண்ணுவான்?
பாட்டா பிரிக்குமா, பிரிச்சு நல்லது எது கெட்டது எல்லாம் எடுத்து போடுமா. அதே போலதான் உன் ஆத்மாவும். உன் ஆத்மா நீ எந்த அளவுக்கு கெட்டதை நேசிக்கிறியோ அந்த அளவுக்கு நல்லதே நேசிக்க தூண்டும். ஆனா நீ என்ன பண்ணுனா கெட்டதை மட்டும் ரொம்ப வாஞ்சிப்ப, நல்லதை வாஞ்சிக்க மாட்ட. நீ எதை வாஞ்சிக்கிறாயோ அது ஆத்மா என்ன பண்ண கிரகிச்சுக்கும். அதை கிரகிச்சு உடனே அந்த ஆத்மா சிந்தைக்கு அனுப்பும். அந்த ஆத்மா சிந்தைக்கு போன உடனே கண்கள், வாய், இது மூலியமா கை கரங்கள் மூலியமா என்ன பண்ணா நீ நினைக்கிறத அப்படியே செய்யும். இந்த ஆத்மா நடனா நடப்ப, இந்த ஆத்மா உட்காருனா உட்காருவ, இந்த ஆத்மா பசினா பசியை தூண்டும். இந்த ஆத்மா பசிக்குதுன்னு எண்ணத்தை தூண்டும். இந்த ஆத்மா பேசுனா பேச தூண்டும். தெரியுதா? இந்த ஆத்மா மனிதனுக்கு உயிராற்றலை தருகிறது. கரங்களை தட்டுங்க. உணர்வாற்றலை தருது, உணர்வையும் தருது, உணர்ச்சியும் தருது. இந்த ஆத்மா எதை பார்த்தா எது அழகில்ல, எது அருவருப்பானது தெரியுதா? இந்த ஆத்மாக்குள்ள தெரியும். மேகம் வரும்போது, இடி வரும்போது நம்ம ஒரு பயம் வரும். அப்ப என்ன பயத்தையும் இந்த ஆத்மா தரும். அப்ப இந்த ஆத்மாக்குள்ள எல்லாம் இருக்கு. இந்த ஆத்மாக்குள்ளதான் அந்த ஆவியே இருக்கு. இந்த ஆத்மாக்குள்ளதான் ஆவியே இருக்குது. இந்த ஆவிக்குள்ள இந்த ஆத்மாக்குள்ளதான் அந்த ரத்தம் இருக்கு. ஏன்னா ரத்தம் என்ன, மாமிசத்தின் உயிர் எங்க இருக்குமா? ரத்தம். பாரு எப்படி பட்சிரப்ப நம்மள ஆண்டவர். ஒரு உறுப்பு கிட்னி செயலந்துட்டாவே எல்லா உறுப்பும் பாதிக்கப்படுமா? கொரிந்தியர்ல போட்டுக்குது பவுல் சொல்றாரு. அப்ப அவன டாக்டரா படிச்சாரு, அவர் எம்பிபிஎஸ் படிச்சாரு. பவுல் ஒண்ணுமே படிக்கலையா? சொல்றாரு ஒரே ஒரு அவயம் கெட்டு போனாவே சரீரத்தில் உள்ள எல்லா உறுப்பும் கெட்டு போகுமா? அப்போ உன் ஆத்மா கெட்டு போனா உன் சரீரம் முழுவதும் கெட்டு போன பைபிள் சொல்லு. ஆமென், அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள என்ன இருக்கணுமா? என் ஆத்துமாவே, அழிவில்லாத இந்த ஆத்துமாவே நான் என்ன பண்ண பாதுகாக்கணும். இந்த ஆத்துமாவை என்ன பண்ண கெடுக்க கூடாது. இந்த ஆத்துமாவை என்ன பண்ண பாவத்துக்குள் பாதாளத்துக்குள் தள்ளக்கூடாது. இதுல ஊனையும் நம்ம கருக்கையும் பிரிக்கும். அல்லேலூயா. ரத்தத்தை என்ன பண்ண பிரிக்கும். இந்த ஆத்துமா அழிவில்லாத இந்த ஆத்துமாவை பெற்றிருக்கிற நான் அழியாமை உள்ளவன். கரங்களை தட்டுப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 3-4 நாள் இந்த வசனத்தை நான் தியானிச்சுக்கினே இருப்பேன். ஆண்டவரே நீங்க பேசணும், நீங்க பேசணும், பேசணும், பேசணும் சொல்லிட்டு. அல்லேலூயா. அப்ப முதல்ல என்ன பண்ண ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமாவை குறித்து பேசுவாரு. உன் ஆத்துமால என்னென்ன இருக்கு அதெல்லாம் எடுத்துப்போம். அல்லேலூயா. போதிக்கிற நீ முன்மாதிரியா இருக்கணும் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. சங்கீதம் 133:7, சங்கீதம் 133:7 ஒருத்தர் வாசிக்க டக்குன்னு பைபிளை வாசிக்கணும். எல்லாரும் கடகன்னு எடுக்கணும். சிபிஐ எல்லாம் சொன்னவன்னு எடுத்துருவாங்க. எங்க ஆத்துமா நேசர் இல்லையே. 123:7 சாரி 123:7 இல்லையா? 1 பேதுரு 2:11 வாசிப்பா. 1 பேதுரு 2:11. பிரியமானவர்களே, அந்நியரும் பரதேசியுமா இருக்கிற நீங்கள் போர் செய்கிற பாருங்க மாமிச இச்சையை விட்டு விலகணுமா? ஆத்துமாக்கு போர் செய்கிற. இப்ப நம்ம அந்நியரா இருந்தோமா இல்லையா? பரதேசியா இருந்தோமா இல்லையா? நல்லா புரிஞ்சுமா? நம்ம அந்நியரா இருந்தோம், நம்ம பரதேசியா இருந்தோம். நம்மள ஆண்டவர் என்ன பண்ணாரு? சேர்த்து கொண்டார். நம்ம சேரக்கூடாத இருந்தோம். சேரக்கூடாத இருந்த நம்மள சேர்த்து சேரக்கூடாத இருந்த அந்த ஒளிவுக்குள்ள என்ன பண்ணாராம்? நம்மளை இழுத்தாராம் அவர். அல்லேலூயா. நம்மளை ஏத்து அந்நியரா இருந்தோம், பரதேசியா இருந்தோம். நம்ம கிறிஸ்துக்குள்ள இருந்து போர் செய்கிற ஆத்துமாவுக்கு போர் செய்கிற பாவம் சாபம் படி பார்த்து மாமிச இச்சையை விட்டு விலகுங்கள். மாமிச இச்சை உள்ளவன் தேவனை தரிசிக்க மாட்டான். மாமிச இச்சையே இருக்கக்கூடாது. மாமிச இச்சைக்கு வேதம் என்ன பண்ணுது? விரோதம். தேவனுடைய வார்த்தை விரோதம், அவருடைய வல்லமை விரோதம். மாமிச விரோதங்கள் நீங்களுக்குள்ள இருந்தா, மாமிச பகை இருந்தா, குரோதங்கள் இருந்தால் கர்த்தர் உனக்கு என்ன பண்ண மாட்டாரு? உங்களுக்கு அபிஷேகம் வராது. அந்த அபிஷேகமா இருக்காது. அல்லேலூயா. அது ஆவியானவருக்கு அருவருப்பா இருக்கும். ஆமா. அப்போ நம்ம மாமிச இச்சைகள் என்ன பண்ண விட்டு விலகணும். அப்ப மாமிச இச்சைகள் என்றால் என்ன? ஒரு மனுஷனுக்கு ரொம்ப பலவீனப்படுத்துறது ஒண்ணே ஒன்று தெரியுமா? 2 விஷயம் தான் பலவீனப்படுத்து மனுஷனுக்கு தான். ஒன்னு பசி, ஒன்னு மாமிச இச்சை. இந்த 2 இல்லைன்னா ஒரு மனுஷன் 70% பரிசுத்தமா இருக்கும். நான் பார்த்தது 70%. பசினால என்ன பண்றான்? சில சமயத்துல தவறு செஞ்சிடறான். பசினால தவறு செஞ்சிடறான். அல்லேலூயா. நான் ஒரு முறை உங்களுக்கு சொல்லணும்னா, ஒரு முறை நான் பிரசவகத்துக்கு போயிட்டு இருக்கேன். அங்க வந்து என்னன்னா நோக்கு ஒரு கிளாஸ் எடுப்பாங்க. போயிட்டு இருக்கேன். ஒரு அதிகாலையில் நான் காலையில் அதிகாலையில் என்ன பண்ண பைக்ல போட்டு ஹெல்மெட் போட்டுனே இருந்தேன்.
இந்த கூடாஞ்சேரியை தாண்ட ஒன்னே பார்த்தேன். டேச்சா எரிஞ்சுது. என்ன டேச் எரிஞ்சுன்னு பார்க்குறேன். பார்த்தா அங்கே திருநங்கைகள் டேச் வச்சு போகிற ஆளுகளை கூப்பிட்றாங்க. அப்புறம் பெண்களும் இருக்கிறாங்க. கூப்பிட்டு நான் போய் என்ன பண்ணேன், எனக்கு தெரியாது. எங்கள் அம்மாக்களை சொன்னேன், ஒரு வாரம் நான் கிளம்பும்போது, என்னடா காலையில் நீ 4 மணி 5 மணிக்கெலாம் 4 மணிக்கெலாம் கிளம்புறியாடா, 3 மணிக்கெலாம் கிளம்புறியான்னு எங்கள் அம்மா சொன்னேம்மா இது போல் நினைக்கிறேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ அந்த பக்கமே போகக்கூடாது, பைக் சாவி பிடிச்சிட்டு அவங்களுக்கு தெரியும் போது. இப்போ மாமிச இச்சையை இன்னைக்கு ஃபேஸ்புக், யூடியூப், புரியுதா, இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்த்து பார்த்து என்ன பண்ண, யார் பார்க்கறது? ஆவிக்குரிய கிறிஸ்துவன், ஆவிக்குரிய பிள்ளைங்க. அல்லேலூயா. இப்ப இல்ல யூடியூப் பார்த்து அவரை போல நான் பிரசங்கம் பண்ணணும், அவரை போல நான் ஆராதனை பண்ணணும். அல்லேலூயா. அவங்க லைக் தான் கிடைக்குது. யாரும் யூடியூப்ல பேச தெருவில் பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. ஆனா நீ நான் தெருவில் பிரசங்கம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல எல்லாம் தெரிஞ்சுங்க. அல்லேலூயா. ஒரு சினிமா நடிகரை பார்த்து என்ன பண்ண போறா, அவங்களை போல மாமிச இச்சை தூண்டுறதுக்காக சொல்றேன் இதெல்லாம். அல்லேலூயா. அப்போ அவர்களை போல உடை உடுத்தணும், அவர்களை போல நகை போடணும், அவர்களை போல பேசணும். அவரை நேரா பாத்தியா? நீ நேரா பாத்தியா? நான் அசிர ஒரு முறை நேரா பார்த்தேன், ஒண்ணுமே இல்லை. அதை விட அழகான பெண்கள் கேட்குறீங்க. தட்டுமா, நான் ஆவிக்குரிய அழக சொன்னேன். அல்லேலூயா. நான் ஆவிக்குரிய அழகளை பேசுறேன். அல்லேலூயா. ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. உன்னை அதை என்ன பண்ண, பார்க்க வைத்து உன் பரிசுத்தத்தை கெடுத்து போயிடும். பரிசுத்தம் கெடுத்த உடனே உன் இருதயம் பாதாளத்துக்கு போயிடும். அவன் நரகத்துக்கு என்னென்ன வழியோ அவன் ஆயத்தம் படுத்துறான். நரகத்துக்கு என்னென்ன வழியோ அதில் ஆயத்தம் படுத்துறான். பார்த்தா ஒரு பாஸ் கிரிக்கெட் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நான் ஐயா ஃபோன் பண்ணா, இல்லையா இப்போதான் என்ன ஐயா ஆடுறாங்கன்னு கேட்டார். அல்லேலூயா. கிரிக்கெட் ஆனவங்களே சொல்றாரு. அல்லேலூயா. கிரிக்கெட் நான் டிஸ்ட்ரிக்ட் பிளேயர். அல்லேலூயா. கிரிக்கெட் ஆனவங்களே சொல்றாரு, என்னன்னா ஐயா என்னய்யா இன்னைக்கு ஆராதனை நடத்தினியான்னு கேட்டேன். நான் ஆராதனை போய் அவர் சொல்றது என்னன்னு, முதல்ல நான் ஐபிஎல்ல என்ன பண்ணேன், சூப்பர் சிங்கர் தோத்துச்சியான்னு சொல்றாரு. அல்லேலூயா. என்னய்யா அந்த மனுஷன், ஏன் பிசாசு, அதாவது பாருங்க ஊழியக்காரனுக்கு கூட எங்க பிரியம், களியாட்டத்தில் என்ன பண்ணக்கூடாதா, போகக்கூடாது. களியாட்டம் ஒரு மனுஷனை சீட்டாட்டத்துக்கு ஒப்பா இருக்கும், பைத்தியமாய் தெரியுமா. நான்லாம் அந்த பைத்தியமா இருந்தேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, என்னடா அந்த பேட்டையே பிடிச்சி தூங்குறேன்னு. அல்லேலூயா. அது போல ஆடுவேன் நான். அது ஒரு வித்தியாசம் வந்தா கூட பாருங்க, அது ஒரு காலத்தை கழிச்சிட்டு. அல்லேலூயா. ஏன் சொல்றான், கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவஜனமே, இந்த ஆத்துமாவே எதையும் நீங்க வைக்க கூடாது, எதையும் அதை வச்சிருக்க கூடாது. இந்த ஆத்துமாவில இயேசு 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 என்ற நாமம் எப்போதும் சத்தம் கேட்டுக்கினே இருந்தீனா நீ மறுரூபமாயிடுவ. அல்லேலூயா. நீ பரிசுத்தமாக அர்த்தம். அல்லேலூயா. உனக்கு நியாய தீர்ப்பே கிடையாது, ஸ்ட்ரைட்டா போயிடுவ நீ. அல்லேலூயா. இந்த ஆத்துமாவிலே என் ஆத்துமா நேசர் இருக்கு. அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஏந்திருமா, என் ஆத்துமாவை பாட்டை பாடி ஆண்டவர் 2 செகண்ட் நல்லா துதிப்போமா. இனியிலிருந்து உங்க ஆத்துமா எப்படி இருக்கணுமா? சகோதரிகளை ஏத்துக்கு சொல்லுங்க. சகோதரி எப்படி இருக்கணுமா உங்க ஆத்துமா? பரிசுத்தமா இருக்கும். சகோதரிகளா ரொம்ப இருக்கணும். கம்பெனிக்கு வேலைக்கு போற சகோதரிகளா ரொம்ப இருக்கணும். இங்க ஆத்துமால இயேசு மட்டும் தான் இருக்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. முது வேதத்தை கொண்டு சிச்சித்து போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. பாக்கியவாதிகள் பாக்கியவான்கள் கரங்களை தட்டி பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். அப்ப இந்த செய்தி உங்களை எல்லாம் தொட்டுக்குது. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுமே. வானத்தையும் பூமியை படைத்த தேவனுக்கு அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. 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 இப்போ ஒரு மனமகிழ்ச்சியா ஒரு 2 சரணத்தை பாடு. நம்ம ஆத்துமா நேசர் உள்ள கொண்டு வந்துரும். என் ஆத்துமாவே நன்றி சொல்லு. ஏதாப்பா தம்பி மாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே. ஆத்துமாவின் குற்றங்களை
நாளும் மறவாதே என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஒரு நாளும் மறவாதே கர்த்தர் செய்த பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாய் என்று சொன்னாரே. அந்த அபிஷேகம் கேளு, அந்த வார்த்தையை கேளு. ஓ ரப 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 ஓ ரப 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 ஓ ரப 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 சந்திர அதிகமாய் நேசிக்கிறவர் ஆத்துமாவை நேசரே, எங்களுடைய ஆத்துமாவை போர் செய்கிற எல்லா பாவ சாபத்தில் எங்களை விலக்கி ஜீவ தண்ணீர் உள்ள ஆத்துமாவா எங்க ஆத்துமாவை மாற்றும்படியா எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக எங்க கண்களை ஏறெடுக்கிற சுவாமி. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரத்தில் எங்களுக்கு ஒத்தாசை வரும் சுவாமி. எங்கள் ஆத்துமாவை காவலோடு காத்து கொண்டு எங்கள் ஆத்துமா நேசராய் நீங்கள் இருந்து எங்கள் ஆத்துமாவை குற்றமற்றதாய் ஆண்டவரே உமக்கு முன்பதாக நிறுத்த கிருபை தாங்க சுவாமி, இரக்கம் தாங்க சுவாமி. இந்த வார்த்தையை குறித்த அடியானையும் தாழ்த்தி வெறுமையாக்கி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்படைக்க சுவாமி. வந்த பிள்ளைகள் ஆண்டவரை வந்தவண்ணம் போகாதபடி சமாதானத்தோடு போக கிருபை செய்யுங்க. இயேசு மூலியமா ஜெபங்களும் நல்ல பிதாவே.